என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் கேக்குறேன், நீ சிங்கிளா கமிட்டடா? வாடையே ஆகாதுங்க. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு? புரிஞ்சுங்க தம்பி. எனக்கு வந்து ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்ப 4வது இதுல இருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் உருப்படவே உருப்படாது. லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன். இப்ப அந்த 3 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, நிச்சயம் ஆயிருச்சு, அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன் உங்களால ஒரு காதல கூட கல்யாணத்துல முடிக்க முடியல? இவ்வளவு நாள் யூத்தாவே இருக்கிறதுனால இத பத்தி நாங்க ஃபீல் பண்ணல. நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாள் லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, இவ கட்ட கல்யாணம் உடனே குறைச்சறா? ஏய், அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கெல்லாம் பிரியாணி காத்திருக்கு, கண்டிப்பா வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்திருக்கா. உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், அத ஈடுகட்டுறதுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போனதே. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சோ நான் சக்தியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சோ கட்டினா ஒன்ன மட்டும் தான்டா. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? இப்ப எங்களோட சைடு நாங்க கவலைப்படுறதுக்கு அதுக்கு மருந்து விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது. குடிச்சிட்டு செத்து போ. காதலில் அதிகம் பயப்படுபவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியல, எங்க அந்த லவ் பண்றது? ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணவே பயப்படுறாங்க. எங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா ஃப்ரெண்டா கூட இல்லாம போயிருவாளோ. மனுஷனா நீ? எத்தனை தடவை சொல்றீங்க பின்னாடி வராதன்னு? அறிவில்ல இருந்தா ஏங்க வரேன், என் மேல உங்களுக்கு லவ் வர வரைக்கும் வருமே. காதலிச்சு மாட்டிக்கிட்டேன் சார். நைட் ஆனா சோறு கட் பண்ணிட்டேன் சார். டோட்டலா இப்போ வரைக்குமே குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள், ஒருவேளை மட்டும். நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இன்னொருத்தர உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. லவ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். இந்த உலகத்துல லவ் பண்றவங்க தைரியமா இருக்கிறதே நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில தான்டா. ஐயோ அப்பா வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போறோம். நானும் அவ்வளோ கமிட்டட்னு தெரிய வந்ததுன்னா ஜஸ்ட் நாங்க 2 பேர் பாத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய காசிப் ஆகுது. அந்த மாதிரி இருக்கா, தட்டி கொண்டு வந்துட்டா வேற எவடையெல்லாம் நம்பி எப்படிதான் ஓடி ஆறாளுங்களோ. காதல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? எனக்கு வந்து ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்ப 4வது இதுல இருக்கிறேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நம்ம பேசுற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பா தான் தெரியும். கமிட்டன் அந்த ஒரு டேக்குக்குள்ள போறதுக்கே there is a lot of fear. இந்த காதல் கத்திரிக்காய் கொத்தமல்லி இதெல்லாம் வேணாம். இட் இஸ் a big pain, you know. எதுக்கு லவ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆர்ஜே இல்ல விஜே ஆகணும் அப்படி ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதை எக்ஸல் பண்ண விடாம கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ. ஒரு வீட்ல 2 பேர் சிந்திக்க கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே தான் ஆன்சர்ஸ் கொடுக்கணும்னு விரும்புவாங்க. அப்புறம் அப்புறம் சின்ன ஒரு சண்டை வந்தவனே ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க எங்கடா இருக்கு காதல்? இவங்க எல்லாம் பண்றது காதல் நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கு பேரு காதல் இல்ல மச்சி, கால்குலேஷன். கமிட்டட்னு சொல்லிட்டா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஆண்கள் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி உங்க பார்வை என்ன? அவ்வளவுதான். மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். நான் கேக்குறேன், நீ சிங்கிளா கமிட்டடா? வாடையே ஆகாதுங்க. அவன் கமிட்டட்னு நமக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிங்கிள்னு போடுவான் ஸ்டோரியில. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அந்த ரிலேஷன்ல நான் ஸ்ட்ராங்கே ஆகல, உடனே நான் கமிட்டட் நான் எப்படி சொல்லணும்? எதிர்பார்க்கறீங்க? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த உறுதி இல்லாம தான் நீங்க அப்ப ப்ரோபோஸ் பண்ணீங்களா? அப்ப வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிருப்போம். நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப நான் எனக்கு வந்து ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்ப 4வது இதுல இருக்கிறேன். இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. இப்ப அந்த 3 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, நிச்சயம் ஆயிருச்சு, அந்த மாதிரி இருக்காங்க. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மோடி போயிட்டா, அது நீ பெருமையா சொல்ற? ஏன் உங்களால ஒரு காதல கூட கல்யாணத்துல முடிக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏன்னா அவங்களுக்கு வந்து அவசரம். என்ன அவசரம்? பொண்ணுங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். எனக்கு இந்த வளவள கொலகொலலாம் பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் பெட் 1 தலகாணி 2ன்னு பேசி முடிச்சிருங்க. முதல் காதல் எத்தனை வயசுல? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே சார். அது எப்ப பிரேக்கப் ஆச்சு? அந்த பொண்ணு மேரேஜ், அவங்க வீட்ல மேரேஜ் பேச்சு எடுத்துட்டாங்க, மேரேஜ் முடிஞ்சு. சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க, ஓசி குடிக்கலையற. சரி, அந்த புள்ளிட்டு ஏன் நீங்க அந்த கல்யாணத்தை அப்ப போய் கேட்க வேண்டியதானே, நான் காதலிக்கிறேங்கன்னு? எவனாவது பொண்ணை பெத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு கொடுத்து வளர்த்து வைப்பா, ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு வந்து ஓட்ட பைக்ல நீங்க தள்ளிட்டு போயிடுவீங்களா? எனக்கு வயசு இல்லைல, பாய்ஸுக்கு தான் 21 வயசு வச்சிருக்கோம்ல நம்ம. ஓகே, என்ன எஃபர்ட் எடுத்தீங்க இந்த காதலை காப்பாத்த? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு.
அதாவது வேற ஒரே கேஸ்னா ஏதோ பேசி ஏதோ பண்ணியிருக்கலாம். நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷனா? முத போனியே கள்ளக்காதலா? வேற வேற கேஸ்ன்ற என்ன எஃபர்ட் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நான் எந்த எஃபெக்ட்டும் எடுக்கல. லவ் பண்ண எஃபர்ட்டை தவிர நீங்க எந்த எஃபர்ட் எடுக்கல. புரியுது. அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. இப்ப நீங்க ரெண்டாவது அதே 20ல வந்துச்சுல, அந்த காதல் எப்ப முறிவடைஞ்சிருச்சு? அது ஆன்லைன் கிளாஸ்லயே ஆரம்பிச்சு ஆஃப்லைன் கிளாஸ் வந்த உடனே முடிஞ்சுச்சு. ஓ ஓகே. நீங்க தான் பேச மாட்டேன்றீங்க ஜி. 6 மாசமா பஸ்ல டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், அத ஈடுகட்டுறதுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போனதே. இதே வேலையாத்தான் அலையிறானா? 2 காதல் தோல்வி அழிஞ்சிருச்சே, போச்சே, காதல் தோல்வி இருந்துச்சேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்ல சார். இல்ல. விடிய காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. இது 3வது ஏன் போச்சு? ரைட், இந்த லவ் பண்ணா நம்ம சொந்தக்காரங்க சேர்த்து வச்சிருவாங்க, அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். ஆமா. நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? 3வது ஏன் தோல்வி? மாட்டிக்கிட்டேன் சார். அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. என்னால சௌமியாவை மறக்க முடியலடா. எனக்கு குழந்தை பிறந்தா சௌமியா தான்டா பேர் வைப்பேன். பிறந்தா சரி, அந்த முதல் காதல் சின்ன பையன் 19. ஓகே சார். 2வது காதல் ஆன்லைன். சரி, அவன் கேரக சரியில்லாம கிடக்குறான். இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான் பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார். 3வது காதல் சொந்தக்காரங்க தான். நீங்க முதல்ல காசு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னீங்க. இதுல அந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த காதலை காப்பாத்த என்ன முயற்சி பண்ணீங்க? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. முயற்சி எடுத்தேன் சார். என்ன முயற்சி தான் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். அம்மாட்ட அப்பாட்ட சொல்லி பார்த்தேன். ஓ, இவர்கிட்ட கேட்டுக்கு இப்ப லவ் ஒன்னு தான் குறைச்சா இருக்கும். அம்மா வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சொந்தக்காரங்க தான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? என் பிள்ளை அழகுக்கும் படிப்புக்கும் இந்த அவங்க வீட்டுல உடனே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அறக்கு பறக்கலாம் காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? நானும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி, யாரோ லவ் பண்றா, அப்ப நம்ம மானம் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கிறப்பே மேரேஜ் இது பண்ணிட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து 1 மாசத்துக்குள்ளே கல்யாணம் இது பண்ணிட்டாங்க. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. நீங்க அப்ப போய் அங்க பேசியிருக்கலாம்ல, சொந்தக்காரங்க தானே. பண்ணிருக்கலாம் சார், ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருந்ததுனால. வேற என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு புரியலையே? எந்த வேலையும் பெருசா செட் ஆகல. நான் ஒரு மாதிரி எருமாடு மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்படியே உண்மையாவே எதுவுமே தெரியாது, அவரோட சும்மா சுத்திட்டு இருப்பேன். இல்ல, நான் இப்பதான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் PhD. அப்ப இருந்து நான் லவ் பண்ணேன், எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. ஏன் உங்க வீட்ல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா? ஏய் கிளவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. சார், நான் அந்த ஏற்கனவே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இந்த காதலை காப்பாத்தவே முடியாதுன்னு தெரியுது. அம்மா முடியாமாங்க, அப்பா முடியாமாங்க. துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? பாத்தியா தேங்காய் பூத்தால எனக்கு திமுற. நீ உடனே இப்படி அக்செப்ட் பண்ணலாம். ஏதாவது பண்ணலால, அழுது புறலாம், நான் அந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு சொல்லலாம். எனக்கு இது வேணும். எழுந்துடா. ஒண்ணு எனக்கு. அந்த காதலை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு ஏன் இல்லைங்கிறதா என் கேள்வி. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு லவர் பாய் மாதிரி ஒரு இமேஜை தான் பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. யூ ஆர் நாட் சீரியஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். இந்த மௌனராகம் படம்லாம் பாத்தீங்களா? லைப்ரரியில போய் மைக்ல வச்சு சொல்லுவார், இது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு. உடனே போயிட்டு லைப்ரரியில போய் சொல்லிடுவார். ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல், சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். அது மாதிரி ஒரு மைக் கொடுக்குறேன். உங்க காதலை நீங்க அறிவிக்கிறனா டிக்ளேர் பண்ணு. நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாள் லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, இவ கட்ட கல்யாணம் ஒன்னு தான் குறைச்சா? இதெல்லாம் உங்கள்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸா உங்கள்ட்ட எல்லாத்துக்கும் சொல்லணும். தன்னால மூடி மறைச்சிட்டே இருக்கிறது. அவ பேர் சொல்ல விரும்பல. சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இல்ல எழுதிக்கிறேங்கிறேன். ஆனா அவளை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப உயிருக்குயிரா காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சிட்டோம். டேய் கூப்பிடுறா பாடுறா போடா. என்னோட காதலை என் உயிர் இருக்க வரை அவளுக்கு தான் கொடுப்பேன். என் உயிரையும் அவளுக்கு தான் கொடுப்பேன். Very good, perfect. Thank you sir. Please sit down. Thank you. குட். ஓகே, யார் காதலை அறிவிப்பது? ஹாய் சக்தி. அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. ஆக்சுவலி நம்ம வந்து எந்த அளவுக்கு லவ் பண்றோம் அப்படின்ற விஷயம் நம்மளை தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல தெரியும். நாங்களும் கலராத்தானடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க. நான் இத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே அளவுக்கும் இதை விட அதிகமாகவும் தான் வந்து நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது,
காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. ஸோ நான் சக்தியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பேர் சொல்கிறதுக்கான காரணம் அது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட்டினா ஒன்றை மட்டும்தான்டா, அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர், காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சூப்பர்ப்பா. காலேஜ் முடிச்சதுலேருந்து எப்போ கல்யாணம்னு கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பதில். பொண்ணு நல்லா கருப்பா அழகா இருக்குது இல்ல? ஆமாப்பா, ஆனா இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா எல்லாம் இருக்குது. வக்கீல் பொண்ணு, வாயாடி பொண்ணு, எப்படி மாப்பிள்ளை வர போறான்னு எல்லாரும் எத்தனையோ பேர் பேசியிருக்கீங்க. திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கானான்னு தெரியல, ஆனா எனக்கானவனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கெல்லாம் பிரியாணி காத்திருக்கு, கண்டிப்பா வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்திருக்கா. உங்க காதலை நீங்க அறிவிக்கிறனா டிக்ளேர் பண்ணுங்க. இணையத்தில் சந்தித்தோம், உனக்காக நான் என்றும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. உங்கள் காதலின் எந்த பயங்கள் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்கு? பல இருக்குதே, எதை சொல்றது? காமனா இருக்கக்கூடியதுதான், ஆனா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சார். அவங்க இதை கேட்கும் பொழுது என்ன கேட்பாங்கன்னா, என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல, நீ வந்து என்னை எதனா கல்யாணம் பண்ணிப்ப? உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக, போதுமா? அது ஒரு வாட்டி கேட்க மாட்டாங்க சார். ஒவ்வொரு வாட்டி சண்டை முடிஞ்சது போதும், சண்டையில இறக்கும் போதும் நான் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, தயவுசெய்து சத்தியம் பண்ணி எனக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட். இந்த பயம் உங்களுக்கு? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். அது வந்து பயம் இல்ல சார், அவங்க சொல்லி வந்து கேட்கும்போது நம்மளுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜிக்கலான ஃபீல். என்ன சீடா, மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? எங்களுக்கு தெரியும் அவங்க இருக்க போறாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் அவங்க இப்போ நம்ம லவ் பண்றோம் தெரியும், பட் இருந்தாலும் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்கோம்ல. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? அந்த நம்பிக்கையை வந்து திரும்ப ரீபில்ட் பண்ணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சண்டேல இருந்திருப்போம், இல்லனா அந்த ஒரு கம்யூனிகேஷன் லேக் இருந்திருக்கும். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தீனா ஏறட்டு பிள்ளை குட்டியை பெற்றுக்கலாம். அவங்க கிட்ட நம்ம கேட்டு ஆமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது எஸ் இட்ஸ் we made it together. ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை. ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் ஆன் பண்ண மாதிரி அது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பட் எங்களோட சைடுல சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியுமே இது கேட்கும் பொழுது இவங்க இன்னுமா நம்மள நம்பாம இருக்காங்க. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மள ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரும். கேள்வி வரதோட கவலையும் ரொம்ப வரும் சார். இப்ப அழுததாவே இல்ல, நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. டு பி மோர் ஃப்ராங்க், இப்போ நான் வந்து அதை கேட்குறேன் அப்படின்னா என் சைடு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், அதனால அவருக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும்போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? ஸோ நான் விட்டுட்டு போயிட மாட்டீங்களான்னு கேட்கறது வந்து என்னோட பயம். அது அந்த பயம் வந்து ஏன் அப்படின்னா, உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. என் மைனஸ் வந்து பெருசாகி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இழந்துருவேணும், அதுக்காக அதை கேட்கறது. அப்ப எங்களோட சைடு செத்து போ, நான் தடுக்க முடியுமா? இப்ப எங்களோட சைடு நாங்க கவலைப்படுறதுக்கு அதுக்கு மருந்து விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. தெரிஞ்சு அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. ஏய் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி கேஷுவலா சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் போப்பா போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. இந்த டைம் வந்து ரொம்ப ஈஸியா சொல்றான், லாஸ்ட் டைம் மாதிரி அவன் ரொம்ப அஷர்டா சொல்லல சொல்லுவீங்கல்ல. இதுதான் எங்களோட மென்டாலிட்டி. எவ்வளவு ஸ்கேல் ஏத்திக்கிட்டே போறது. உங்களுக்கு வெறுப்பு இருக்குல்ல, எரிச்சலா வருதுல்ல, அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சியா செய்வேன். ஒவ்வொரு முறையும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன், ஆல்பா ஸ்கொயர். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டி வந்த? உன்னை விட்டு போக மாட்டேன், அப்புறம் மண்ணில் புரண்டு உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். எத்தனை திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையில இருக்கு. பல விதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்கள்